ஹாய், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வார்த்தையில் நல்லா இருக்கேன். சரிங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சரியாங்க? நீங்கள் என்ன சொல்ல? நான் இப்போ தான் புதுசாக உள்ளே வந்திருக்கேன். சரிங்களா? புதுசாக உள்ளே வந்திருக்கேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறேன். என் வீட்டுக்காரரு மூஞ்ச காட்டாதடி, நம்ம ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்கோம், யாருன்னா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட போகிறாங்க, உங்களுக்கு கடன் கொடுக்க வக்கில்ல, யூடியூப்பில் போயிட்டு வீடியோ போட சொல்லுதான்னு கேட்பாங்கடி அப்படின்னு சொன்னார். ஏங்க என்னங்க சொல்ல, என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதுக்காண்டி நாங்கன்னா தலைமறைவாங்க இருக்கிறோம். யாருக்குங்க பயப்படணும் சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள். கடன் எல்லார் வீட்லேயும் தான் இருக்குது, கஷ்டம் எல்லார் வீட்லேயும் தான் இருக்குது. அதுக்காண்டி பயந்து பயந்து வாழ முடியுமா? நாங்கள் வாழ்கிறதே நரக வாழ்க்கை தான். இதில் வேறு அவன் வந்துடுவான், இவன் வந்துடுவான், அவன் என்ன சொல்லுவானோ, இவன் என்ன சொல்லுவானோ அப்படின்லாம் பார்த்தோம்னா சரிப்பட்டு வராது. மரணன்றது ஒரு தடவை தான், பயன்றது டெய்லியும் கொள்ளும், சாவுன்றது ஒரு தடவை தான். என்ன சரிங்க, யாரோ வந்து கேட்குறாங்க, எனக்கு ஒரு மொபைல் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். என் வீட்டுக்காரரு சரிடி செல்லம் வாங்கி தரேன் இரு, எவனா வந்து கேட்டால் நீ தாண்டி பை சொல்லணும் அப்படின்னாரு. சரிங்க பரவாயில்லைங்க, நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் இன்றைக்கி வயலுக்கு போகல. சரியாங்க? எங்கள் வீட்டுக்காரர் வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். வயலுக்கு போனேன், என் வீட்டுக்காரர் வேலை செய்கிறத எடுத்து வீடியோ போடுறேன்னா, ஆனால் முகத்தை காட்ட மாட்டார். எனக்கு யாரும் இல்லைங்க, என்னை கேட்க மாட்டாங்க. என் வீட்டுக்காரர் கேட்டால் தான் உண்டு. ரொம்ப நல்ல மனுஷன். என் வீட்டுக்காரர் கேட்டால் தான் உண்டு. நான் போயிட்டு என் வீட்டுக்காருக்கு தெரியாமல் பின்னாடி ஃபோட்டோ எடுத்து போட்டாதே உண்டு, வீடியோ எடுத்து போட்டாதே உண்டு. இல்லைன்னா டாய் என்ன வேலை செய்கிறே அப்படின்னுவார். ஆனால் நல்ல மனுஷங்க, என்னை ஃப்ரீயாக விட்டுருவார். ஏன்னா என்னை பற்றி அவருக்கு தெரியும்ல, என்னை ஃப்ரீயாக விட்டுருவார். ஒரு சில சிக்கல் மறுபிறப்புங்க, அவர் மறுஜென்மம் பொழைச்சி நல்லபடியாக வந்திருக்காரு. சரிங்களா? அதனால் அவருக்கு தெரியாமல் தான் எடுத்து போடணும். நிறைய பேர் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எத்தனை பேர் தெரியுமா? 4 அது ஒரு 7 7 இல்லை, ஆமாம் 4 7 11 ஆச்சா? 11 அவங்க ஒன்று 4 11 4 15 15 அவங்க ஒரு 4 5 இருக்கும். 20 பேர் இருக்குங்க. 20 பேர் இருக்குமா? நான் மாட்டு பேசிக்கிட்டே கிடப்பேங்க. டைமும் கூட நான் பார்க்கல, பேசிக்கிட்டே கிடப்பேன். என்ன செய்ய, ஆள் யாரும் இல்லை. இப்போ போட்டால் தான் வீடியோலாம். வயலுக்கு தான் போகணும், எல்லாம் வெளியில் போயிட்டாங்களா, வயலுக்கு தான் போகணும். என்னுடைய கதையை ஒவ்வொன்றா சொல்கிறேன். நான் கஷ்டப்பட்டுருக்கேனா இல்லை நல்லா வாழ்ந்துருக்கேனா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? பாய். லைக் பண்ணுங்கள்.